السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إذا سمعتم صياح الديك فاسألوا الله تعالى من فضله فإنها رأت ملكا، وإذا سمعتم نهيق الحمار فتعوذوا بالله من الشيطان فإنها رأت الشيطان. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் செலவுகள், அதன் கஷ்டம் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நண்பர்களோடு பேசிக்கொண்டிருக்கிற சமயத்திலே ஒருவர் இவ்வாறு எடுத்துரைத்தார். அவர் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் இழந்து விட்டோமோ என்ற ஒரு ஏக்கம் ஏற்படுகிற அளவிற்கு, ரமலான் முடிந்தது, 6 நோன்பு முடித்திருக்கிறோம். அந்த சமயத்திலே அவர் பேசுகிற சமயத்தில் சொல்லுவார், நம்மை விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் இழந்து விட்டோம், கடந்து விட்டோம் அப்படின்னு சொன்னார். அந்த பாக்கியத்தின் முதல் துவக்கமாக ரமலான் முடிந்ததை பற்றி அவர் பேசுகிறார். ரமலானோடு நம்முடைய அமல்களில் குறை ஏற்பட்டு விடுகிறது. ரமலானுடைய காலத்தில் செய்த அமல்களை போன்று நாம் மற்ற காலங்களில் நம்மால் செய்ய முடிவதில்லை என்று அவர் வருத்தப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார். அதன் துவக்கமாக, அந்த பரக்கத் நம்மை விட்டும் விடைபெறுவதின் துவக்கமாக அவர் சொல்லுகிறார், குர்ஆன் ஓதக்கூடிய அந்த தன்மை நம்மை விட்டும் முதலாவதாக நம்மை விட்டும் எடுபடுவது, விலகுவது என்பது ரமலானுடைய நோன்பு அல்ல. முதல் நம்மை விட்டும் குர்ஆன் விடைபெறுகிறது. குர்ஆனுடைய ஓதக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் குறைத்து கொள்கிறோம். எப்போது என்று சொன்னால், 27 லைலத்துல் கத்ர் முடிந்ததோடு குர்ஆன் நாம் நிறைவு செய்து விடுகிறோம். அதற்கு பிறகு குர்ஆன் ஓதக்கூடிய அந்த காலத்தை, நேரத்தை நாம் குறைத்து கொள்கிறோம் என்று சொன்னார். அருமையானவர்களே, பெருமக்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள், ரமலானுடைய காலத்தில் கிடைத்த அந்த பரக்கத்தும் பாக்கியமும் நமக்கு தொடர்ந்து ஆண்டு முழுவதும் நமக்கு கிடைக்கப் பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரு காரணத்தை, ஒரு வழியை பெருமக்கள் நமக்கு குறிப்பிட்டு தருகிறார்கள். என்னவென்று சொன்னால், அந்த ரமலானுடைய காலத்தில் நாம் எப்பொழுது விழித்தோமோ, எப்பொழுது அதிகாலை பொழுதில் நாம் சஹர் செய்வதற்காக வேண்டி, சாப்பிடுவதற்காக வேண்டி நாம் விழித்தோமோ, அதேபோல் மற்ற காலங்களில் சஹருடைய நேரத்தில் எழுந்து நாம் தஹஜ்ஜத் தொழுகையில் போன்ற துஆக்களில், நல்ல அமல்களில் நாம் ஈடுபட துவங்குகிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாட்களின் துவக்கம் நமக்கு தஹஜ்ஜுடைய நேரமாக, சுபுஹுடைய நேரமாக இருந்தது என்று சொன்னால், நாள் முழுக்க நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் பரக்கத்துகளை ஏற்படுத்துகிறான். நம்முடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய தொழில் துறைகள், நமது எங்கேயாவது நாம் செல்லக்கூடிய காரியங்கள், நம் வீட்டில் நடைபெறக்கூடிய நற்காரியங்கள் என்று
எதுவாக இருந்தாலும் நம்முடைய துவக்கம், நாளின் துவக்கம் என்பது ஃபஜ்ருடைய நேரமாகவோ அல்லது தஹஜ்ஜுடைய நேரமாகவோ இருந்தது என்று சொன்னால் அந்த நாள் முழுக்க நமக்கு பரக்கத்தாக இருக்கும் என்று பெருமக்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். உண்மையிலும் அதுதான். ரமலானுடைய காலத்தில் நாம் விழித்ததை போன்று நாம் விழிப்பதில் குறைவு ஏற்படுகிறது. சுபுஹுடைய நேரத்தில் என்பதை தாண்டி தஹஜ்ஜுடைய நேரத்திலலாம் நம்ம முழிச்சிருவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம சுபுவுக்கே எந்திக்கிறது பெரும்பாடாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திச்சு நம்ம தொழ வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. பல பேருக்கு அந்த சுபு தொழுகையே தவறி போயிடுது. சர்வசாதாரணமாக தூங்கிட்டு நம்ம எந்த ஒரு உள்ளத்தில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சர்வசாதாரணமாக நம்ம வேலைக்கு இறங்குறோம். 8 மணிக்கு நம்ம பணிக்கு நம்மளுடைய டியூட்டிக்கு இறங்குறோம்னா 7:30 மணி வரைக்குமே நம்ம நல்லா தூங்கி எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு நம்ம ஒரு சுபு தொழுகையை நம்ம விட்டுட்டோமேங்கிற ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட இல்லாமல் நம்ம வேலைக்கு இறங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய அன்னைக்கு நாள் நமக்கு எப்படி இருக்குங்கிறது அந்த காலையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சம்பாத்தியம், நாம் வேலைக்கு இறங்கக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் அதில் எவ்வளோ பரக்கத்து இருக்கும் என்று நாம் விளங்கி கொள்ளலாம். ஒரு சமயம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இப்படியே வருது, தொழுகாமல் வீடுகளில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை பார்க்கிற சமயத்திலே எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இப்படியே சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னோடு இருக்கக்கூடிய சக வாலிபர்களையெல்லாம் அழைத்து கொண்டு போய் அந்த தொழுகாமல் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய வீடுகளை எல்லாம் எரித்து விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ காலையில் நம்ம விழிக்காமல் காலையில் முழித்து நம்ம சுபு தொழுகாமல் தூங்குறதுங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல் அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். இந்த உம்மத்திற்கான மிகப்பெரிய வெற்றியை அந்நேரத்தில்தான் இறைவன் வைத்திருக்கிறான். நம்முடைய சமூகம் சரியான முறையில் சுபு தொழுகையை நிறைவேற்ற துவங்கிவிட்டது என்று சொன்னால் நமக்கான வெற்றியும் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நம் மீது தானாக மரியாதையும் கண்ணியமும் பயமும் வந்துவிடும் அப்படின்னு பெருமக்கள் பதிவு செய்கிறாங்க. காலையில் முழிப்பது தொழுவது என்பது அவ்வளவு பாக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதனுடைய காலையில் அந்த பரக்கத்தான நேரம் அப்படிங்கிறது எதில் இருந்து நம்ம முழிச்சு நம்ம எது வரைக்கும் நம்ம இபாதத்தில் கழிக்கணும் அப்படிங்கிறத சூஃபியாக்கள் பெருமக்கள் நமக்கு பதிவு செய்கிறாங்க. தஹஜ்ஜுடைய நேரத்தில் இருந்து அதை அடுத்து சுபுஹனுடைய நேரம், சுபுகை அடுத்து இஷ்ராக்குடைய நேரம், அதாவது சூரியன் உதயமாகிற நேரம் வரையிலும் நாம் நல்ல அமல்களில் நாம் கழிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நாள் நமக்கு முழுக்க வெற்றியை, நமது சம்பாத்தியத்தில் பரக்கத்தை, நம்முடைய எல்லா தேவைகளில் நலனை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகிறான் அப்படிங்கிறத பெருமக்கள் பதிவு செய்கிறான். சுமார் நம்ம சொல்லப்போனால் ஒரு 2.5 மணி நேரம் நாம் இபாதத்தில் கழிக்கணும் அப்படிங்கிறது சூஃபியாக்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம். அல்லாஹ் அந்த காலையினுடைய நேரத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிறங்க, அதில் நீங்கள் பொடுபோக்காக இருக்காதீங்க அப்படிங்கிறது சம்பந்தமாக அல்லாஹ் எத்துணை வார்த்தைகளில் குர்ஆனில் சொல்லுகிறான் அப்படின்னு நமக்கு பெருமக்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக். அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான், தஹஜ்ஜத் தொழுவதை உங்கள் மீது நீங்கள் கடமையாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஹஜ்ஜதையே கடமையாக ஆக்கியிருந்தான். கட்டாயமாக தஹஜ்ஜதை அவங்க தொழக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. நமக்கு அல்லாஹ் சுன்னத்தாக தான் வச்சுருக்கான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கட்டாயமாக ஆக்கியிருந்தான். அதை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், ஒமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி. அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே நீங்கள் எழுந்து தொழுவதை கட்டாயமாக ஆக்கி கொள்ளுங்கள். நமக்கு தெரிந்த ஒரு சூரா, யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தியவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவில் சிறிது நேரம் எழுந்து வணங்குங்கள், தொழுங்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான். நிஸ்வஹு அவின் குஸ் மின்ஹு கலீலா, இரவில் பாதியோ அல்லது அதைவிட மிக குறைவாகவோ நீங்கள் என்ன செய்யுங்க, எந்திரிச்சு தொழுகுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லக்கூடிய ஒரு செய்தியெல்லாம் நம்மால் பார்க்க முடியும்.
அதற்கு பின்னால் வரக்கூடிய நேரத்தை நமக்கு பரக்கத்தாக கழிப்பதற்கு அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே முழிக்கிறதுங்கிறது நமக்கு வெற்றியை தரும். இபாதத்திற்கான முக்கியத்துவம் கொடுக்கும் நேரமாக இபாதத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த நமது பெருமக்கள், குறிப்பாக சொல்லப்போனால் நம் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த முன்னாள் ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய பெருமக்கள், அவங்க சொல்லி தருவாங்களாம். அவங்க இப்படியே சொல்லுவாங்களாம், தூங்கக்கூடாத நேரங்களில் தூங்குவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நமது இஸ்லாமிய மன்னர்கள், இந்தியாவை ஆட்சி செய்த மன்னர்கள் சொல்லுவாங்களாம். தூங்கக்கூடாத நேரங்களை நீங்கள் தூங்கிறாதீங்க, தூங்குவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னா, தூங்கக்கூடாத நேரம் அப்படிங்கிறது 2 நேரம். தூங்கக்கூடாத நேரம்ங்கிறது 2 நேரம். ஒன்று அசருடைய நேரம், இன்னொன்று ஃபஜ்ருடைய நேரம். மதரசாவிலே ஓதுகிற சமயத்தில் காலம் நாள் முழுக்க ஓதிட்டு தான் இருப்போம். காலையில் தஹஜ்ஜுதில் ஆரம்பித்தது நைட்டு 9-9:30 அந்த டைம் முடியும். ஆனால் அந்த அசருடைய நேரத்தில் நீங்கள் ஓதலைன்னா கூட பரவாயில்லை, எந்திரிச்சு வெளியில் போய் வாக்கிங் போயிருங்க, விளையாட போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க உஸ்தாத். ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் பொடுபோக்காக தூங்கிறாதீங்க அசருடைய நேரத்தில். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு சூஃபியாக்கள் ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. தொடர்ந்து அசருடைய நேரத்தில் தூங்கக்கூடிய மனிதருக்கு புத்தி சுவாதீனம், அதாவது அறிவு மழுங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பெருமக்கள் நமக்கு சொல்லித்தாங்க. எனவே அசருடைய நேரத்தில் நீங்கள் அதிகமாக தூங்காது. எப்பயாவது ஒரு தடவை நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கிறோம், நாள் முழுக்க தூங்காமல் ஒரே வேலையாக இருக்குது, நம்ம அசரில் தூங்குகிறோம் அப்படிங்கன்னா அது வேறு. எப்போதுமே அசரில் வளமையாக தூங்காதீங்க அப்படின்னு பெருமக்கள் நமக்கு பதிவு செய்கிறாங்க. அதே போல் சுபுஹுடைய நேரத்தில், சுபு தொழுததற்கு பிறகு உஸ்தாத் சொல்லுவாங்க, முசீபத்து பிடிச்ச மாதிரி காலை நேரத்தில் தூங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்தாங்களே அப்துல் காதர் உஸ்தாத், அவங்க சொல்லுவாங்க, காலையில் யாராவது தூங்குறத பார்த்தா கடுமையாக திட்டுவாங்க. சுபுக்கு பிறகு முசீபத்து பிடிச்ச மாதிரி காலையில் தூங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெருமக்கள் சூஃபியாக்கள் பதிவு செய்கிறாங்க, சுபுஹ் தொழுதுட்டு அப்படியே படுத்துருவாங்க. ஒரு சிலர்லாம் சுபுஹ் தொழுததோடு அப்படியே அந்த தூக்கத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுறது. அப்படி சுபுஹ் தொழுததோடு யார் தூங்குகிறார்களோ அவர்களுடைய ரிசுக்கில் தடை ஏற்படுகிறது, ரிசுக்கில் குறைவு ஏற்படுகிறது, அவர்களுடைய ரிசுக்கில் பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுகிறான் அப்படின்னு பெருமக்கள் நமக்கு பதிவு செய்கிறான். அருமையானவர்களே, சாதித்தவர்களும் வெற்றி பெற்றவர்களும் பல பேர்களை நம்மால் சந்தித்திருக்கலாம். வெற்றியாளர்களுடைய ரகசியத்தை சொல்லும்போது அவர்களுடைய நாளின் துவக்கமாக அதிகாலை பொழுதை தான் அவங்க குறிப்பிடுவாங்க. காலையிலேயே நான் எந்திரிச்சிருவேன், என்னுடைய வேலையை நான் காலையிலேயே துவங்கிடுவேன், காலையில் என்னுடைய உடற்பயிற்சியை நான் துவங்கிடுவேன், அதற்கு பிறகு அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு ஆக்டிவாக கழியும் அப்படின்னு சொல்லுவோம். வெற்றியாளர்களுடைய ரகசியத்தை சொல்லும்போது அதிகாலையில் விழிப்பதை அவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடியும். பெருமக்கள் சொல்லித்தர்றாங்க, அந்த இந்தியாவை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களே சொல்கிறாங்க, சேவலை விட நீங்கள் கேவலமாக ஆகிவிடாதீர்கள், சேவலை விட நீங்கள் கேவலமாகிடாதீங்க. ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா சமிஅத்தும் சியாஹத்தீகி ஃபஸ்அலுல்லாஹ தஆலா மின் ஃபதுலிஹி. சேவல் கூவக்கூடிய அந்த சப்தத்தை நீங்கள் கேட்டால் அல்லாஹ்விடத்திலே ஃபதுலை, ஹைரை, நலவை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால் ஃபஇன்னஹா ரஅத் மலக்கன். காரணம், அந்த சேவல் கூவுகிறது என்று சொன்னால் அது மலக்குமார்களுடைய வருகையை பார்க்கிற சமயத்தில்தான் சேவல் கூவுகிறது. அதிகாலையில் சேவல் கூவும்ல, அது மலக்குமார்களுடைய வருகையை பார்த்து கூவுகிறது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தலாம். ஒரு நாளினுடைய துவக்கத்தில், சுபுஹினுடைய அந்த துவக்கத்தில் இரவில் பணி செய்து கொண்டிருந்த அந்த மலக்குமார்கள் வானை நோக்கி உயருகிறார்கள், வானில் இருந்து காலை பொழுதிலே இறங்குகிறார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸில் வருது, தெரியுமில்ல. இரவு முழுக்க உலகத்தை சுற்றி கொண்டு அடியார்கள் யார் யாரெல்லாம் நன்மைகளை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத இரவு முழுக்க நகர்வலம் பார்த்து கொண்டிருந்த அந்த மலக்குமார்கள் வானை நோக்கி போகும்போது, காலை நேரத்தில் போகும்போது, என்னுடைய அடியாரனை எப்படி பார்த்தேன்னு அல்லாஹ் கேட்கும்போது,
யா அல்லாஹ் உன்னுடைய அடியார் சுபு தொழுதுகிட்டு இருந்தான், நல்ல அமல் செஞ்சுக்கிட்டு இருக்க நிலையில் நான் அவனை விட்டுட்டு வந்தேன்னு அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்கள காலை பொழுதில் இறங்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் என்னுடைய அடியாரை நீ எப்படி பார்த்த, நல்ல இபாதத் செய்யும்போது நான் உன்னுடைய அடியாரை பார்த்தேன், அப்போ தான் நான் இறங்கினேன் அப்படின்னு அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க. உயரும்போது அசருடைய நேரத்தில் அவன் தொழுதுகிட்டு இருந்தான், அப்போ தான் நான் உயர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் வருது. அப்போது இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, சேவல் கூவதை பார்த்தால் மலக்குமார்கள் வருவதை பார்த்து தான் சேவல் கூவும், எனவே நீங்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஹைரை நலவை கேளுங்கள்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், அந்த சேவல் கூவக்கூடிய அந்த சமயத்தில் பேசாமல் நம்ம தூக்கத்தை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதே மாதிரி ஹதீஸில் தொடர்ந்து சொல்கிறாங்க, வைதா சமியாத்தும் நஹீக்கல் ஹிமாரி, கழுதை கணைப்பதை நீங்கள் பார்த்தால் ஃபதஅவ்வது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடத்திலிருந்து நீங்கள் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா ரஅத்து ஷைத்தானன், காரணம் அந்த கழுதை ஷைத்தானை பார்த்து கணைக்கிறது அப்படின்னு ஹதீஸில் வரக்கூடிய ஒரு செய்தி. ஆக நம்ம சுபுகுனுடைய நேரத்தில் சேவல் கூவக்கூடிய அந்த சமயத்திலே ஹைரை கேட்கணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். சுபுகு அப்படிங்கிற அந்த வார்த்தை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா அந்த காலை பொழுதுங்கிற வார்த்தையை நிறைய சொல்கிறான்னு சொன்னேன் இல்லையா. இப்படி ஒரு இடத்துல இப்படி சொல்கிறான், அக்மி ஸலாத்த லிதுலூகி ஷம்ஷி இலா கஸகில் லைலி வ குர்ஆன் அல் ஃபஜ்ர், உங்களுடைய அந்த நேரம் மிக முக்கியமான நேரமாக இருக்கிறது. அந்த காலை பொழுது என்பது மிக முக்கியமான நேரமாக இருக்குது. எனவே அந்த காலை பொழுதிலே நீங்கள் அந்த குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அகிமி ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி குர்ஆன் அல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, அதிகாலை பொழுதிலே குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு வளமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பிடுகிறான் அப்படின்னு பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரான். காலை பொழுதிலே நமக்கு முதல்ல என்ன சொன்னேன், தஹஜ்ஜது தொழணும்னு சொன்னேன். அடுத்து சுபுகுக்கு பிறகு குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு வளமையை நாம் ஆக்கி கொள்ளணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மகரிப் தொழுதுட்டு வாக்கியா ஓதுறதுக்கு இருக்கிற நமக்கு உண்டான அந்த ஆர்வம் யாசின் ஓதுறதுக்கு நமக்கு ஆர்வம் இருக்கிறது இல்லை. மகரிப் தொழுதுட்டு நம்ம எவ்வளோ அவசரமாக போனாலும் நம்ம என்ன செய்வோம், வாக்கியாவை எடுத்து வச்சு ஓதுவோம். ஆனால் சுபு தொழுதுட்டு நம்ம ஜாலியாக எஞ்சி நம்ம ரெண்டாவது போய் கண்டினியூ பண்ணுவோம் விட்டதை. அப்போ காலை நேரத்தில் குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய ஒரு வளமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. மலக்குமார்கள் குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய அந்த சமயத்தில் மலக்குமார்களுடைய வருகை இருக்கிறது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே போன்று சஹருடைய நேரத்தில் நீங்கள் விழிச்சு கொள்ளுங்க அப்படிங்கிறத, அந்த சஹருடைய அப்படிங்கிற அந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில் முஃமின்கள் நல்லடியார்கள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய வளமையை எடுத்துக்கொள்வார்கள். இந்த சஹர் அப்படிங்கிற வார்த்தையை குர்ஆன் ஷரீஃபில் 2 தடவை வருது. ஒபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அந்த சஹருடைய நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அப்போ காலை பொழுதிலே தஹஜ்ஜது தொழுததற்கு பிறகு நாம் இஸ்திக்ஃபார் செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது, நமது பிழைகளை மன்னிப்பதற்காக வேண்டி கேட்பது என்பது ஒரு வளமையாக நாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பெருமக்கள் நமக்கு சொல்லித்தர்றான். மலக்குமார்கள் ஹாதிராகக்கூடிய நேரம் அந்த காலையினுடைய நேரம். எனவே குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய ஒரு வளமையை நாம் எடுத்துக்கொள்ளணும். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 மதுஹபுகளில் மிகப்பெரிய மதுஹபில் ஒரு இமாமாக இருக்கக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்லித்தர்றாங்க. அந்த காலை பொழுதில் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே அவங்களாம் ஓத போனவங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய தாய் அந்த அதிகாலை பொழுதிலே என்னை எழுப்பிவிட்டு என்னை இழ வைத்து பள்ளிவாசலில் தொழுகைக்காக வேண்டி என்னை அழைத்து சென்று நான் உள்ளே சென்று தொழும்போது அந்த இரவு நேரம் என்பதால் என்னுடைய தாய் வெளியில் நான் தொழுது வருவதற்காக வேண்டி காத்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அஹ்மத் இப்னு ஹம்பல் அதிகாலை பொழுதில் தொழக்கூடிய அந்த தொழுகையை சிறு பிள்ளையாக இருக்கும்போதே அவங்க எவ்வளவு வளமையாக ஆக்கி கொடுத்துருக்குறாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதிகாலை பொழுதில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களுக்கு
உஸ்தாத்மார்கள் சொல்லுவாங்க, தஹஜ்ஜுடைய நேரத்தில் நீ எந்திரிச்சு நீ ஓது, உனக்கு என்ன செய்யும், குர்ஆனுடைய வார்த்தைகள் மிக இலகுவாக உனக்கு மனனம் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அப்படின்னு பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரும். உஸ்தாத்மார்கள் எனவே தான் 4 மணிக்கெலாம் எழுப்பிடுவாங்க. 4 மணிக்கு குர்ஆன் ஓதக்கூடிய அந்த நாள் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். மதரசாக்கள்லாம் காலை நேரத்தில் எழுந்து தொழணும் அப்படிங்கிறது ஒரு வழமையாக இருக்கணும். அதே மாதிரி சுபுஹ் தொழணும்னு சொன்னேன். சுபுஹனுடைய சுன்னத்து நமக்கு சுன்னத்தே முஅக்கதா வாஜிபு அப்படின்னு இமாம்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. சுபுஹனுடைய சுன்னத்தை, அதாவது தொழுகையில் எந்த சுன்னத்தை விட்டாலும் நம்மளால் கலா செய்ய முடியாது. சுபுஹ் அதாவது முன் சுன்னத் பின் சுன்னத் நம்ம தொழுகிறோம் இல்லையா, அதில் எந்த சுன்னத்தை விட்டாலும் நம்ம கலா செய்ய முடியாது. ஆனால் சுபுஹனுடைய முன் சுன்னத்தை மட்டும் விட்டுட்டோன்னா நம்ம எந்திரிச்சு திருப்பி கலா செய்யலாம். சுபுஹ் தொழுதுக்கு பிறகு எந்திரிச்சு என்ன செய்யலாம், தொழுகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லித்தரான். அப்படின்னா அந்த சுபுஹனுடைய எதை நம்ம கலா செய்வோம், ஃபரலான தொழுகைகளை தான் நம்ம கலா செய்வோம். ஆனால் சுபுஹனுடைய முன் சுன்னத்து அந்த ஃபரலினுடைய அந்த ஸ்தானத்திற்கு இடம் பெறுகிறது. எனவே சுபுஹனுடைய முன் சுன்னத்தை நீங்கள் பேணுதலோடு நீங்கள் கடைபிடித்து தொழுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடியும். சீக்கிரம் எழுந்து தொழுது பாவ மன்னிப்பு தேடணும், தஹஜ்ஜத் தொழணும். காலை நேரத்தினுடைய வளமையை நம்ம சொல்கிறேன். தஹஜ்ஜத் தொழணும், பாவ மன்னிப்பு தேடணும், குர்ஆன் ஷரீஃப் ஓதணும். அதே மாதிரி சுன்னத்து, ஃபஜ்ரினுடைய சுன்னத்து, இந்த 4 விதமான சுன்னத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார்கள் அப்படின்னு நம்ம ஹதீஸில் நம்ம பார்க்க முடியும். சுன்னத்து தொழுதுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், சுபுஹனுடைய முன் சுன்னத் தொழுதுட்டு கொஞ்சம் சாஞ்சு படுத்திருப்பாங்களாம், தூங்கிட மாட்டாங்க. சவுத்தில் சாஞ்சு படுத்திருப்பாங்களாம். கொஞ்சம் அப்படி சாஞ்சு கொஞ்சம் படுக்கிறதும் ஒரு சுன்னத். நம்ம படுத்தோன்னா தூங்கிடுவோம். அவங்க என்ன செய்வாங்க, சாஞ்சு படுத்திருப்பாங்களாம். படுத்திருந்தா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைக்குவாங்க. உடனே எந்திரிச்சு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைப்பாங்க அப்படின்னு ஹதீஸில் இருக்குது. சுபுஹனுடைய சுன்னத்தை தொழுதுட்டு கொஞ்சம் சாஞ்சு நம்ம ஒரு ரிலாக்ஸாக படுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சுன்னத். நம்மளாம் சின்ன பிள்ளையில் நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. காலை நேரத்தில் நம்ம பள்ளிவாசலுக்கு போகும்போது ஒரு சிலர் என்ன செய்வாங்க, சுன்னத் தொழுதுட்டு வெளிப்பள்ளியில் படுத்திருப்பாங்க. கொஞ்சம் படுத்திருப்பாங்க, முழிச்சு தான் இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க, படுத்திருப்பாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால. காலை நேரத்தை நம்ம எவ்வளோ பாக்கியமாக கழிக்கணும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஃபலக் குல் அஊது பி ரப்பில் ஃபலக் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஃபலக்னா என்ன, காலையினுடைய நேரம். அதே மாதிரி இஷ்ராக்கினுடைய தொழுகை வரையிலும் நாம் அமல்களில் தொடர்ந்து நாம் ஈடுபட வேண்டும். அதுதான் இந்த உம்மத்தை யாரும் வதைக்காமல் சிரமப்படுத்தாமல் இருப்பதற்கு இந்த அதிகாலை நேரம் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நாம் கழித்தோம் என்று சொன்னால் இந்த உம்மத் எல்லா வகையிலும் வெற்றியடையும். எனவே தான் சூஃபியாக்கள், ஷெய்க்மார்கள் அவர்கள்ட்ட முரீது பெற்ற, அவர்களுடைய குருமார்கள்ட்ட முரீது பெற்ற அவர்களுடைய மாணவர்கள் சீடர்களுக்கு இப்படி சொல்லுவாங்களாம், சுபுஹினுடைய நேரத்திலையும் ஃபஜ்ருடைய நேரத்திலையும் அவங்க என்ன செய்வாங்க, திக்ர்களில் ஈடுபடும்படியாக தன்னுடைய முரீதுகளுக்கு அவங்க சொல்லி தருவாங்க அப்படிங்கிறது நம்ம வளமையாக இருக்குது. அல்லாஹு தாலா நமக்கு இந்த 2 நேரங்களிலும் பாக்கியமாக கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. வீணான நேரமாக தூங்கி கழிக்காமல், பாவமான பொழுதில் நம்முடைய நேரத்தை அந்த 2 பொழுதுகளை நாம் கழிக்காமல் நல்ல அமல்களில் நாம் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. அதற்கடுத்து நாள் முழுக்க வரக்கூடிய அந்த நேரத்தை நம்முடைய ரிஸ்கில் அல்லாஹ் பரிபூர்ணமான பரக்கத்துகளை ஏற்படுத்தி தருவானாக. நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் தொழுகையை பேணுதலோடு தொழுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.